இப்போ ஒரு 5 எலுமிச்சப்பழம் போடுறீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து ஒரு 15 பல்லு, 20 பல்லு அளவுக்கு பூண்டு தட்டி போட்டு, கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு நல்லா வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4, 5 வருஷமாவே இந்த டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்கம்மா. அந்த L4, L5 பிரச்சனை. அதனால உட்கார முடியல, எழுந்திருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிம்மா. என்ன மாதிரியான மருந்துகள் இப்ப எடுத்துட்டு இருக்கீங்கம்மா? நார்மலா வலி இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும்போது வலி நிக்கிறதுக்கு மருந்து குடுக்குறாங்க. வலி மாத்திரைகள் மட்டும் அதோட போட்டுக்கிறீங்க இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் வந்து திரும்ப வலி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிம்மா. டாக்டர் என்ன சொன்னாங்க? சர்ஜரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா. அந்த L4, L5 பிரச்சனைக்கு ஆபரேஷன் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிம்மா. அம்மாக்கு என்ன வயசாகுது? 45 மேடம். 35 தான் ஆகுது. சரிம்மா. நிகழ்ச்சி தொடர்ச்சியா கவனிங்க. அதாவது வலி மாத்திரைகள் போடுறாங்க அடிக்கடி அப்படின்னு சொல்றீங்க. 4, 5 வருஷமா டிஸ்க் பல்ஜ் பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. முதல்ல வலி மாத்திரையே நீங்க ஒரே டாக்டர் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 3 மாசத்துக்கு மேல வலி மாத்திரை அவங்களே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது நல்லது இல்ல. உடம்போட மத்த உறுப்புகள்லாம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம வலி மாத்திரைகள் போடுறதுனால இந்த டிஸ்க் பல்ஜ் பிரச்சனை சரியாகி வருமானா கட்டாயம் வராது. அந்த டிஸ்க்ன்றது அந்த எலும்புகளோட அமைப்பு வந்து அங்க மாறி இருக்கு அப்படின்னும் போது அங்க இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்தோ, இல்ல அந்த எலும்புகளை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் வந்து லூஸ் ஆகி, வீக் ஆகியோ வந்து அந்த இடத்துல நச்சு நீரு, நச்சு வாயுக்கள் மாதிரியான விஷயங்கள் போயிட்டு தங்கிட்டு, அங்க இருக்கக்கூடிய எலும்புகள அரிக்கும்போது உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் பிரச்சனை, அதனால ஏற்படக்கூடிய வலி மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுது. அதே மாரி சர்ஜரி பண்றது விஷயம் கிடையாது. சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் இந்த டிஸ்க் பல்ஜ் பிரச்சனை சரியாகி வருதான்னா கட்டாயம் கிடையாது. நெறைய பேஷண்ட்ஸ் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கே அவசரப்பட்டு சர்ஜரி பண்ணிட்டு, வலி தாங்க முடியல டாக்டர், நான் அதனால தான் சர்ஜரி பண்ணிட்டேன். ஆனா ஏன்டா பண்ணணும்னு இருக்கு. எனக்கு இடுப்புக்கு கீழ ஸ்ட்ரென்த்தே இல்ல. செயலிழந்து போச்சு. கால பதிச்சு கூட நடக்க முடியல. யூரின் வர சென்சேஷனே இல்ல. திடீர்னு பெட் ஈரமா இருக்கு. பார்த்தா நான் யூரின் போயிட்டு இருக்கேன். மோஷன் வர ஃபீலிங்கே இல்ல. ஆனா மோஷன் போயிடுது. அது மட்டும் இல்லாம இப்போ ஆப்ரேஷன் பண்ணா டிஸ்க் நகர்த்தி வச்சிருவாங்க. ஆப்ரேஷன் இல்லாமலேயே சரி பண்றதுக்கு நிறைய விதமான தெரப்பி சிகிச்சைகள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில கொடுத்துட்டு வரோம். அந்த எலும்புகளை சுத்தி இருக்கக்கூடிய தசைகளோட இறுக்கத்தை ரீட்டைன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய நச்சுக்களை ஃபுல்லா எரிச்சு வெளியெடுக்கிற மாதிரியான மூலிகை மருந்துகள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில கொடுத்துட்டு வரோம். வலி அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கல்லுப்பு நட் மட்டும் நல்லா வறுத்து ஒரு வாணல்ல வறுத்து அதை வந்து ஒத்தடமா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எலுமிச்சப்பழத்தோட கொஞ்சம் வந்து பூண்டு, இப்போ ஒரு 5 எலுமிச்சப்பழம் போடுறீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து ஒரு 15 பல்லு, 20 பல்லு அளவுக்கு பூண்டு தட்டி போட்டு, கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு நல்லா அதை வதக்கி, அதை வந்து ஒரு துணியில கட்டி நீங்க வந்து தாராளமா அந்த வலி இருக்கிற இடத்துல இடுப்பு பகுதியில ஒத்தடம் வந்து வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வலி அதிகமா இருக்கிற அன்னைக்கு வந்து நீங்க போட்டுக்கலாம். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆனா டிஸ்க் பல்ஜ் பிரச்சனை கம்ப்ளீட்டா சரியாகணும், அந்த டிஸ்கோட அமைப்பு வந்து சீராகி வரணும்னும் போது கண்டிப்பா டாக்டர் கன்சல்ட் பண்ணி சிகிச்சை எடுத்துக்கிறதா சிறந்த விஷயமாகும். உங்களுக்கு கோயம்புத்தூர்ல நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்கு. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஓபி முறையில மருந்துகள் மட்டும் இல்லாம தெரப்பி சிகிச்சையும் ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு வரும். எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர்ஸை வச்சு, எக்ஸ்பீரியன்ஸ்டான தெரபிஸ்ட்டை வச்சு டாக்டரோட மேற்பார்வையோட வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை சிகிச்சை கொடுத்துட்டு வரும். சென்னையில தங்கி சிகிச்சை பெறதுக்கான வசதியும் இருக்கு.